கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலும் உங்களோடு கூட இணைந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. நாம் இந்த நாளிலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1. நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கேதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன். ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, இந்த காலவெளியில நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரும் ஆண்டவரே, அதரிசனமுள்ள ராஜனுமாய் நித்தியமும் அழியில்லாமையும் உடையவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உயிர் தெழுந்தவரே, ஆண்டவரே, பிதாவின் சிங்காசனத்தில்
தேவரீர் வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிற மகிமையின் தேவரீர், நாங்கள் உம்மை நன்றியோடு கூட இந்த காலவெளியிலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாளிலே 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களும் 1 நூற்றாண்டு திருச்சபையும் கூடி வந்த ஆண்டவரே, உம்மை துதித்தது, உம்மை புகழ்ந்தது, உம்முடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவரே, இந்த காலவெளியிலே அப்படி ஆண்டவரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் உணர, நாங்கள் அனுபவிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த காலவெளியிலே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இந்த வேத பகுதி நாங்கள் சகோதரர்களாக காலையில் நாங்கள் ஜெபித்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மார்னிங் ப்ரேயரில் நாங்கள் சமீபத்தில் 1 தீமோத்தேயுவை வாசிச்சுட்டு இப்போ 2 தீமோத்தேயுக்கு வந்திருக்கோம். ஸோ அவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அநேக காரியங்கள் விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுல், இது வந்து பாஸ்டோரல் எபிஸ்டல் அப்படின்னுவாங்க, அதாவது திருச்சபையின் தலைவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதின கடிதத்தில் இதுவும் ஒரு கடிதம். இதில் விசேஷமான ஒரு சில வித்தியாசங்களை நாம் பார்ப்போமானால், பவுல் இந்த நிருபத்திலையும் தீத்து நிருபத்திலையும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவன் அப்படின்ற பதத்தை வந்து அதாவது நம்முடைய ரட்சிப்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறும்படிக்கு அதை கடிதத்தின் துவக்கத்திலேயே ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, பவுல் இந்த நிருபத்தில் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல இயேசு கிறிஸ்து என்கிறத வார்த்தைக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு என்கிற பதத்தை அதிக முறை பயன்படுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அவருடைய நார்மலான ரைட்டிங் பேட்டர்னில் அந்த ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதுதான் வந்து திருச்சபைக்கு ஆதாரமானது. அதே மாதிரி இயேசு மாம்சத்திலே வந்தவர், அவர் யார் அப்படின்னா அவர் தேவன் அப்படின்ற அந்த காரியத்தை வலியுறுத்தவும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கையாடலை வந்து இங்கே பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே முதல் 3வது வசனத்தில் பவுல் இந்த நிருபத்தை ஏன் எழுதுகிறார் அப்படின்ற நோக்கத்தை வந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வேற்றுமையான உபதேசங்கள் எபேசு திருச்சபையில் என்ன பண்ணப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. ஸோ அப்போ வேற்றுமையான உபதேசங்கள், இன்னைக்கு காலவெளியில் நம்ம சத்தியம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்ல. நாம் தேவனை குறித்து அறிகிற காரியங்கள் உபதேசங்கள் அல்லது டாக்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது சத்தியத்தை குறித்ததான நம்முடைய அறிவை பொறுத்தது. நம்முடைய அறிவு அப்படின்னா நமக்கு ஏதோ வர அறிவு இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அது பரிசுத்த ஆவியானவராலே என்லைட்மெண்ட் படப்படுகிற, அதாவது அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிற ஒரு செயல். ஓகேவா? அப்போ அந்த திருச்சபையிலே வேற்றுமையான உபதேசங்கள் போதிக்கப்படும் பொழுது பவுல் இந்த வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு ஒரு சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக தீமோத்தேயுவை என்ன பண்ணுறாருன்னா எபேசு திருச்சபைக்கு அனுப்புகிறார். அதை தான் வந்து 4வது வசனம் சொல்கிறாரு, நான் மக்கதோனியாவுக்கு போகும்பொழுது நான் என்ன பண்ணேன், உன்னை எபேசு திருச்சபையில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த வசனத்தோட நடுப்பகுதியை விட்டுருங்க, பின்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகள் வந்து அந்த திருச்சபையில் என்ன பண்ணப்பட்டது, பரவிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள், ஸோ இது எல்லாமே அந்த மல்கியா தீர்க்கதரிசி அந்த காலங்கள் இருக்குல்லவா, அந்த காலங்களில் அநேக கட்டுக்கதைகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய பாரம்பரியங்களை நிலைநிறுத்தும்படிக்கு இவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த காரியங்களை பேசிட்டு இருக்கிறதுனால திருச்சபையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத பவுல் கொண்டு வர்றார். நான் வந்து ஆரோக்கியமான உபதேசத்திற்கு போகிறதற்கு முன்பாக இதனால் என்ன ஆகும் திருச்சபையில் அப்படின்றத பவுல் சொல்கிறார். நீங்கள் என்னோடு கூட 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3-5 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானான் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து இருமா புள்ளவனாக இருப்பானா, அவன் வந்து ஒன்றும் அறியாதவன். ஸோ எதை குறித்ததான சரியான தெளிவில்லாத நபராக இருப்பான். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன். ஸோ அவனுடைய காரியம்லாம் நம்ம ஏதாவது ஒரு சத்தியம் சொன்னோம் அப்படின்னா உடனே ஆர்கியூ பண்ணணும்.
ஓகேவா? அவர் என்ன அதாவது சத்தியத்தை குறித்து தெளிவடைய விரும்புகிறதை பார்க்கிலும் திருச்சபையில் தான் போகிற இடத்துல எதை பற்றி உபதேசிக்கிறாங்களோ அது வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லைனாலும் அதை நிலைநிறுத்தும்படிக்கான தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் என்ன பண்ணுறாங்க, ஈடுபடுகிறவர்களாக இருப்பார்கள். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும், அடுத்தது ரொம்ப டேஞ்சர், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஸோ இந்த டேஞ்சரை பவுல் கொண்டு வர்றாரு. அடுத்தது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி. ஸோ இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஆரோக்கியமான உபதேசத்தை ஒருவன் அறிந்து கொள்ளாத பொழுது அவன் என்ன பண்ணுவாங்க, சண்டைகளை உண்டாக்குகிறவர்களாக இருப்பாங்க, தர்க்கங்களை உண்டாக்குகிறவர்களாக இருப்பாங்க. பவுல் சொல்றாரு, நீ அவர்களை விட்டு என்ன பண்ணிட்டு விலகிரு. ஸோ இந்த நோக்கத்திற்காக தான் பவுல் இந்த மாதிரி திருச்சபையில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா தீமோத்தேயுவை அங்கே அனுப்புகிறார். அனுப்பும்போது சொல்றாரு, ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்றதையும் 3வது வசனத்தின் அந்த மைய பகுதியில் கவர் பண்றார். விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கிற காரியங்களை என்ன பண்ணணும், ஆரோக்கியமான உபதேசங்களை தீமோத்தேயு அந்த திருச்சபைக்கு போதிக்கும்படி. ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க போகிற காரியங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதான ஆரோக்கியமான உபதேசங்கள் என்ன, இந்த வாரமும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் பார்க்கலாம். ஸோ அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கும்படி பவுல் என்ன பண்ணுறாருன்னா தீமோத்தேயுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார். இது நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலையும் தமிழ் வேதாகமத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெம்பரரி வேர்ஷன்ஸ் எல்லாமே அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அட்வான்சிங் காட்ஸ் ஒர்க் விச் இஸ் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே தேவனுடைய திருச்சபையிலே அல்லது தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய பணி என்ன பண்ணணும், அந்த நடக்கணும். அதுக்கு ஏற்ற, அதுவும் அது விசுவாசத்தினாலே உண்டாக்கப்படுகிற காரியமாக இருக்கணும். ஆனால் இந்த வார்த்தை கிரேக்கத்தில் ஒய்கோனோமியா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? நம்ம அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோசேப்பை போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு, அது யோசேப்புக்கு சொந்தம் அல்லாதது. ஆனால் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய வீட்டை கவனிக்கும்படிக்கு அவனுக்கு பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ தனக்கு சொந்தமல்லாத ஒன்றை ஆனால் அதை சரியான விதத்தில் பாதுகாக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த வேலை தான் அந்த வீட்டு மேனேஜிங் பண்ணுகிற வேலை. புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும்போது லூக்கா 16 சொல்றாரு, ஒரு பொல்லாத ஊழியக்காரன் ஒருத்தர்னா அவன் என்ன பண்ணான், தன்னுடைய எஜமானுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணுகிறதாய் தெரிந்தது அப்படின்னு சொல்ற அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா, அப்ப பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, திருச்சபையில் தேவ பக்திக்கு ஏதுவான அல்லது தேவனை, நீங்க 3வது அதிகாரத்திலையும் பவுல் அதை முக்கியமாக கொண்டு வரதை பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்றாரு, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப திருச்சபையோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, வேலை சத்தியத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை அறிந்து கொள்ளுதல், அறிந்து அதிலே வளருதல். அடுத்தது என்ன பண்றது, அது மற்றவர்களுக்கு சென்றடையும்படிக்கும் திருச்சபையோட வேலை அது. ஸோ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அத்தனேஷியஸோட நாட்களில் ஏரியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த ஏரியனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி அநேகர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதலிக்கும் பொழுது, அகஸ்டினா இருக்கட்டும், அத்தனேஷியஸாக இருக்கட்டும், அதன் பின்பு ரிஃபர்மேஷன் பீரியடில் இருக்கட்டும், ஸோ
இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அதை முக்கியமாக ஜான் கால்வின் சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன குறித்து என்ன வேணா பேசு, ஆனால் என்னுடைய எஜமானனை குறித்தும் என் எஜமானனை குறித்ததான சத்தியத்தையும் நீ தாக்கும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து உண்மையுள்ள நாய், எஜமானனுக்கு விசுவாசமான நாய், நான் கண்டிப்பாக எதிர்ப்பேன். ஸோ பவுல் சொல்லுகிறதான முக்கியமான காரியம் தீமோத்தேயுக்கு, நீ வந்து ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லு, அதே மாதிரி சொல்கிறவங்களையும் நீ என்ன பண்ணு, அந்த வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களை நீ கண்டிக்க வேண்டும், டிஃபெண்ட் பண்ணணும், சர்ச்சை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற காரியங்களே பவுல் இங்கே தொடர்ந்து கொண்டு வருகிறத பார்க்க முடியும். அடுத்த 5வது வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில், இந்த எனக்கு ஆக்சுவலாக முன்னாடிலாம் இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான வசனம். இந்த வசனத்தை நான் எப்பயாவது எங்கேயா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த கற்பனை அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கற்பனைக்கு போயிடுவேன். ஓ அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணுமோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆங்கில வேதாகமும் அல்லது கான்டெம்பரரி தமிழ் வேர்ஷன்ஸை வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கட்டளையின் நோக்கம் அப்படின்னா, முன்னாடி பவுல் 3-4 வசனங்களில் ஒரு கட்டளை கொடுக்குறார், திருச்சபையில் நீ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. வேற்றுமையான உபதேசங்களை எதிர்க்கணும், தர்க்கங்களை எதிர்க்கணும், கட்டுக்கதைகளை வம்ச வரலாறுகளை எதிர்க்கணும், அதை போதிக்கக்கூடாதுன்னு கட்டளையிடு. நீ ஆரோக்கியமான உபதேசம், விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிற காரியங்களை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்கிறார்ல. இந்த கட்டளை இது நான் உனக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அன்பு. இந்த அன்பு அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற அகாபே அந்த அன்பு. அதாவது தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் அல்லவா, எதையும் எதிர்பார்க்காமல், அப்படிப்பட்ட அன்பை குறித்து பேசுகிறார். அந்த அன்பு எதனால அப்படின்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். இந்த 3 காரியங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது நம்மாலே உண்டாக்கப்படுகிற காரியங்களா? கலாத்தியர் 5 அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், கரெக்டாக பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகிற கனி அப்படின்ற அந்த காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மனிதனுக்குள்ளாக யாராலே உண்டாக்கப்படுகிறது? தேவனாலே உண்டாக்கப்படுகிறது. இது எப்படி தேவனாலே உண்டாக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இந்த வசனத்தை தொடர்ந்து எழுதிட்டே வர பவுல் தன்னுடைய இந்த வசனத்துக்கான அந்த நடுவில் இருக்க ஒரு சின்ன முடிவுரைக்கு வரும்பொழுது அவர் 12வது வசனத்தில் சொல்றார் பாருங்களா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 17வது வசனம் ஃபுல் டாக்ஸாலஜி போகிறாரு, முழுவதுமாய் தேவனை துதிக்கிற காரியத்திற்கு போகிறார். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறார். கரெக்டா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேவனை துதிக்கிறதான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, அந்த அன்பு சுத்த மனசாட்சியில், மாயமற்ற விசுவாசத்தில், சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு, அது தேவனாலே என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது அப்படின்றத தான் வந்து பவுல் கொண்டு வர்றார். இந்த சுத்தமான இருதயம் அப்படின்றது நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அதை கொண்டு வருகிறார். முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், மலை பிரசங்கம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல. ஓகேவா? மலை பிரசங்கம் யாருக்கு? இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, மறுபிறப்படைந்த, ஓகேவா, ரீஜெனரேட்டட் பீப்புளுக்கு. ஓகேவா? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து தன்னுடைய பாவங்களுக்காக இயேசு, சீஷர்களை பொறுத்தவரையிலும் இயேசு அவர்களுக்கு கூட இருக்கிறார். ஓகேவா? நமக்கு அது எப்படி அப்ளிகபிள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், என்னுடைய பாவத்திற்கு பதிலாக இயேசு மரித்தார் அப்படின்ற காரியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு. இதை வந்து வெளியில் இருக்கிறவங்க விர்ச்சுஸ்க்காக, நல்ல குணாதிசயங்களுக்காக பயன்படுத்தலாம். பட் ஆனால் இது அவங்களுக்காக எழுதப்பட்டது அல்ல. ஓகேவா? ஸோ இங்கே 5:8 என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. ஆக்சுவலாக நீங்கள் 5:3 படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆவியில் எளிமை அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறார் அப்படின்னா,
நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவன், என் ஆவியில் நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் பாவம் உள்ள ஒருவனாக தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் அப்படின்ற அந்த காரியமும், துயரப்படுகிறவர்கள் அப்படின்னா நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே தேவனை விட்டு நான் பிரிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த காரியங்கள். அப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தை கொண்டு வருகிறார். ஓகேவா? அதனால இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த சுத்தமான இருதயம், நல்மன சாட்சி அப்படின்றது வந்து இது நம்மால் பிறப்பிக்கப்படுகிற காரியம் அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நாம் தேவனை துதிக்கவும் மாட்டோம். நாம் இதில் முயற்சி செய்து என்ன பண்ணுவோம்? நீங்கள் 2வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுல் வந்து ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் 4வது அதிகாரம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு கொண்டு வர்றார். ஓகேவா? அதுவுமே ஆரோக்கியமான உபதேசத்திற்கு விரோதமான ஒரு காரியம் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா பவுல் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கார். மறுபடியும் இப்போ நம்ம தீமோத்தேயுக்கு வந்துடலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்போ அந்த திருச்சபையில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். 8வது வசனம், ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாரா? வேற்றுமையான உபதேசம் அப்படின்னு சொல்றாரா பவுல்? இல்ல நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீங்க திருச்சபையில பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரா? ஆக்சுவலா அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? தாங்கள் ஆக்சுவலா டிசிவியில் எப்படி இருக்குன்னா, அவர்கள் மோசேயின் சட்ட ஆசிரியர்களாய் இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் தாங்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்றும் தாங்கள் மன உறுதியுடன் வலியுறுத்துவது என்ன என்றும். ஐசக் அங்கிள், இப்போ நம்ம ரீசெண்டாக ரோமன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 7வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லும்போது சொல்லுகிறதான காரியம், நியாய பிரமாணத்தை சரியானபடி, அதாவது ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் புரிந்து கொள்ளாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாம்சத்திலே செய்யப்படுகிற அந்த காரியங்களை பற்றி மாத்திரமே நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனத்தில், ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசத்தின் வேர் எங்கிருந்து வருது அப்படின்னா நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் வருது. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுதுதான் இந்த ஆரோக்கியமான உபதேசத்தின் இதோட வல்லமை, இதோட கிருபை, இதோட தயவு, இரக்கத்தை என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிமைண்டரா ஐசக் அங்கிள் எடுத்த ரோமன் 7 இருந்து ஒரு சில வசனங்கள். ஏன் அப்படின்னா நம்ம 7வது வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு ஒரு சிலர் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் அப்படின்ற அந்த வசனத்தை மாத்திரம், ஓ நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசவே கூடாது போல தெரியுது அப்படின்ற கன்க்ளூஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நோக்கத்தையே நம்ம என்ன பண்ணிடுவோம்? பாழடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னோடு கூட ரோமர் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்கள். ஆனால் 7வது வசனத்தில் பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்ததான ஆர்குமெண்ட்ஸ் எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்களா. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? ரெட்டாரிக்கலாக கொஸ்டின் கேட்குறாரு, இல்லைன்னு சொல்கிறதுக்காக. ஆக்சுவலாக நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அது வந்து வெறும் அல்ல அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக கான்டெம்பரரி வெர்ஷனில் எப்படி இருக்குன்னா, அப்படியானால் என்ன சொல்லுவோம்? மோசேயின் சட்டம் பாவம் உள்ளது என்று சொல்லலாமோ? நிச்சயமாக அல்ல. இங்கிலீஷ் பைபிள் கான்டெம்பரரி வெர்ஷன்ஸில் எல்லாமே அப்படிதான் இருக்கு, சர்டன்லி நாட். அப்போ நியாயப்பிரமாணம் பாவம் உள்ளதா? கிடையாது அப்படின்னு கொண்டு வர்றார். ஏன் அப்படின்னா பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி நியாயப்பிரமாணம் தான் பாவத்தின் வீரியம் எப்படிப்பட்டது, அது எனக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட பகை இருக்கிறது அப்படின்றத காண்பிக்கிறது. 12வது வசனம் சொல்றாரு ரோமர் 7:12, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான்
கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பவுல் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதும், கரெக்டா? அடுத்தது கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. 14வது வசனம் சொல்றாரு, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் மாம்சத்திற்குரியதல்ல. நியாயப்பிரமாணம் எதற்குரியது? ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்கிட்ட இருக்கு. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? நான் மாம்சத்திற்குள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்றார். 16வது வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் நல்லது அப்படின்றாரு. 22 சொல்றாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல். டிசிவியில் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னுடைய உள்ளான உள்ளத்திலே நான் இறைவனுடைய சட்டத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்றது என்னது? மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப ஏன் பவுல் இந்த திருச்சபைக்கு தீமோத்தேயுவை அனுப்பும்போது அவர் சொல்றாரு, நீ என்னது நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேணான்னு சொல்லல. அதனால யாராவது நியாயப்பிரமாணம் வேற்றுமையான உபதேசம் அப்படின்னு கொண்டு போனாங்க அப்படின்னா தயவு செய்து அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஸோ மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இந்த ரோமன்ஸ் 7 பேசும்பொழுது அவருடைய கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, முதலாவது காரியம். இது நம்முடைய வெளிப்புறமான அல்லது சரீர பிரகாரமான தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதலை மாத்திரம் பேசல, நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தையும், அதாவது நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள், ஆசைகள், அப்புறம் நம்முடைய இருதயத்தின் மோட்டிவ்ஸ், நோக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நமக்கு வகையறுத்து என்ன பண்ணுதா, அது நாம் என்னுடைய நீதி அல்ல, எனக்கு தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற நீதி வேண்டும் என்கிற ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வல்லமை. ஸோ நியாயப்பிரமாணத்தை நம்ம புரிந்து கொள்ள, அதாவது தேவனுடைய அந்த பரிசுத்தமான தேவனுடைய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு தேவன் சொல்லும் பொழுது நீங்களும் நினைக்கிற மாதிரி ஏதோ நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரத்தில் படிக்கும் போதே சொல்றாருல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இருதயத்தில் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய கற்பனையை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, மீட் பண்ண முடியாது. அதை தான் சொல்றாரு. ஸோ அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யும் அப்படின்னா, பாவம் நம்ம எவ்வளவாய் சீரழித்து விட்டது, பாவத்தின் தாக்கம் நம்மேல் எவ்வளவாக இருக்கிறது அப்படின்றதையும், பரிசுத்தமான தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பிரமாணங்கள் எப்படிப்பட்டது, அவரிடத்தில் சேருகிறவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நான் கிட்டி சேர வேண்டுமானால் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் குப்பை தான், அதை கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு காரியத்திற்குள்ளாக நியாயப்பிரமாணம் நம்மை கொண்டு நிறுத்தும். அதான் பர்பஸ். அதனால தான் கலாத்தியர்ல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் என்னவா, நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் நடத்துகிற டீச்சர். டீச்சரோட வேலை என்ன, புரியாததை புரிய வச்சு, கரெக்டா, அதுதான் டீச்சிங். ஸோ உபதேசம் அல்லது டிடாஸ்கோ அப்படின்ற காரியம் சபையிலே ஏன் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, நம்முடைய பலவீனங்களை நாம் உணர்ந்தவர்களாக தேவனால் உண்டாயிருக்கிற நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும். என்னோட கூட நீங்கள் அடுத்தது அந்த 1 தீமோத்தேயுல பவுல் நியாயப்பிரமாணத்தை, இந்த வசனத்தை நம்ம படித்தோன்னோ நம்ம இருதயம் ரொம்ப சந்தோஷமாயிடும். கரெக்டாப்பா, நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லடா அப்படின்ட்டு. கரெக்டா? ஏன் அப்படின்னு என்ன சொல்றாரு, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு, எப்பா எனக்கு இல்லடா, நாளா நீதிமான்டா. என்னது, நாளா நீதிமான்? அப்படியே வாசிங்களா, அக்கிரமக்காரருக்கும்
அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும். பிரதர், இதெல்லாம் பாதி எங்கிட்ட இல்லவே இல்லை பிரதர், அதனால இது ஆக்சுவலாக எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பவுல் இந்த திருச்சபைக்கு எழுதுகிறதான நோக்கத்தையே நம்ம என்ன பண்ணுவோம், வீணடிச்சிருவோம். ஓகேவா? 11வது வசனத்தில் இன்னும் திருத்தமாக சொல்றாரு, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாவங்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நான் ஈஸியாக மென்ஷன் பண்ணிட்டேன். இது மாத்திரம் லிஸ்டில் இல்லை, எதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டம், ஆரோக்கியமான உபதேச சட்டம், இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எது? இயேசு ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன் அப்படின்ற அந்த ஆரோக்கியமான உபதேச சட்டத்திற்கு எதிரடையாக இருக்கிற எல்லாத்தையுமே அந்த ஒரே பாக்ஸ்குள்ளே நீங்கள் அடக்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இதை படிக்கும் பொழுது பிரதர், இது ஆக்சுவலாக பவுல் நமக்கு எழுதலை பிரதர். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் அடித்ததில்லை, நான் சீர்கெட்டவனாம் கிடையாது, நான் கொலை செஞ்சதில்லை, நான் வேசித்தனம் செஞ்சதில்லை. மறுபடியும் மத்தேயு 5க்கு போயிட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிங்க. மத்தேயு 5ல் இயேசு சொல்கிறாரு, இருதயத்தில் அப்படி பண்ண என்னது விபச்சார சிந்தை வந்தாலே பாவம் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அடுத்த சொல்கிறாரு, யார் கொலைபாதகன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்கிற உன் சகோதரனை உன் இருதயத்தில் நீ நிந்திப்பாயானால் மூடனே சொல்லு. அந்த ஸ்டாண்டர்டை நம்மளால் என்ன பண்ணவே முடியாது, மீட் பண்ணவே முடியாது. அப்போ பவுல் இங்கே நம்மளாம் நீதிமான் அப்படின்னு சொல்ல வரல, நம்மளையும் என்ன சொல்கிறாரு, அதை தான் சொல்ல வர்றாரு. என்னோட கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரோமர் 3:9 வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியரான பேசேஜ் இது, ஐசக் அங்கிள் பல முறை எழுதுட்டாங்க. ஓகேவா? ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆரம்பிக்கிறதான பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரையிலும் யூதனா இருக்கட்டும் கிரேக்கனா இருக்கட்டும் இல்லை எந்த கேட்டகரியில் வேணா இருங்க, எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனவர்கள் அப்படின்றத கொண்டு நிறுத்துறார். 9வது வசனம், ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும், யூதர் கிரேக்கர் யாவரும், இப்படி கூட படிக்கலாம். யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அதுக்காக தான் 1வது அதிகாரம் 18வது வசனம் ஆரம்பித்து 3வது அதிகாரம் 8வது வசனம் வரலும் பால் அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வர்றாரு. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்போ தீமோத்தேயுவில் இருக்கிற வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனம், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. இங்க என்ன சொல்றாரு? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அட்ட சொல்றாரு, நீதிமான் இல்லைன்னா கூட உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் யாரும் இல்லையா? இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறதாம், நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது. 19வது வசனம் வாசிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு யூதர் கிரேக்கர் யாவரும் 9வது வசனத்தில் ஆரம்பிச்சவர் மறுபடியும் கன்க்ளூஷனை கொண்டு வர்றாரு. உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கு, யூதர் கிரேக்கர் எல்லாரும்
ஆக்சுவலாக டிசிவியில் ரொம்ப அழகாக இருக்குது. மோசேயின் சட்டத்தில் சொல்லப்படுவதெல்லாம் மோசேயின் சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே யாரும் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் மௌனம் ஆகும்படியாகவும் இவை எழுதப்பட்டுள்ளன. இவ்வாறு முழு உலகமும் இறைவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு தீமோத்தேயு நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இப்போ இந்த பவுல் சொன்ன அக்கிரமக்காரன், அடங்காதவன், பக்தி இல்லாதவன், பாவி, இது எல்லாத்தையும் நம்மளை வச்சு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், அதாவது சுயநீதியினால் ஒரு பெருமை வருகிறது அல்லவா. எனக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்பயே ஒரு சில பாவங்களில் ஈடுபடுவாங்க. நான் ஈடுபடாததுனால நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் எனக்கு ஒரு சுயநீதி இருந்தது, சுய பெருமை இருந்தது. என்னென்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் அப்படிலாம், ஆனால் அதன் பின்பு சத்தியத்திற்குள்ளாக வைத்து பார்க்கும்போது தான் நாமளுமே அவனை விட கேவலமாக தேவனுக்கு விரோதிகளாக அந்த வயதிலே இருந்திருக்கும். அதுதான் ஆக்சுவலாக நம்மளை பற்றியதான உண்மை. ஆனால் நம்ம ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், மற்றவர்களை கம்பேர் பண்ணி ஐ எம் பெட்டர் தென் என்ன பண்ணுறோம், அப்படி கிடையாது. ஸோ நியாயப்பிரமாணம் நம்முடைய பெருமையை அகற்றி நம்முடைய குற்றத்தினால் நம்மளை என்ன பண்ணுமா, அதை தான் சொல்கிறார்ல. இவ்வாறு ஓகே, ஆக்சுவலாக நம்ம நார்மல் வெர்ஷனில் எப்படி சொல்லுது, மேலும் வாய்கள் யாவும் தேவனுக்கு முன்னாடி ஒருத்தனும் தன்னுடைய சுயநீதியை கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரே இது என்னுடைய நீதியினால உண்டானது, இது உங்களை திருப்திப்படுத்துமா அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. வாய்கள் யாவும், அப்போ நியாயப்பிரமாணம் நம்மை அக்கு வேறாக ஆணி வேறாக கிழித்து தொங்க விட்டு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிடும், தேவனுக்கு முன்பாக நிறுத்தும். ஓகேவா. நம்முடைய சுயநீதியை வெறுமையாக்கி அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நம்முடையதல்லாத ஒரு தேவனால் உண்டாக்கப்பட்ட நீதி. அதுதான் ரோமர் 1:18 சொல்றாருல, தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டது. 17 சொல்றாரு, எது வெளிப்படுத்தப்பட்டதா, ரோமர் 1:17-18 வாசிக்கலாமா. ஆக்சுவலாக என்னோட டெக்ஸ்ட்ல நான் எழுதலை, பட் வாசிக்கலாம். நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும். சார் அதான் இங்கே எழுதி முன்னாடி போட்டிருக்காங்கல்ல, faith alone, Christ alone, scripture alone. ஸோ இது எல்லாமே மார்ட்டின் லூத்தரும் ஜான் கேல்வினும் அந்த 15ஆம் நூற்றாண்டில் திருச்சபையின் சீர்கேட்டை என்ன பண்ணாங்க, மறுபடியும் வேதாகமத்திற்கு திரும்படி அறைகூவல் விட்டு இந்த ஆரோக்கியமான உபதேச சட்டத்திட்டத்திற்கு கொண்டு போனபடினால தான் அந்த நாட்களில் எழுதப்பட்ட பைபிள் விளக்க உரைகளும், ஓகேவா, வேதாகமத்தின் அடிப்படையான நூட்களும் தான் இன்றைக்கும் தியாலஜிக்கல் காலேஜஸ்ல போதிக்கப்படுகிறது. புதுசா எதையும் எழுதலை இவங்க. ஸோ அப்படி அதுதான் பவுல் சொல்றாரு, இப்படி கட்டுக்கதைகளையும் வம்ச வரலாறுகளையும் சொல்லாதபடிக்கு நீ கட்டளையிடும்படிக்கு நான் உன்னை அனுப்புறேன். அதே டைம்ல ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க தீமோத்தேயு வாசிச்சீங்கன்னா சொல்றாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம் என்னோடு கூட நீ தீங்கு அனுபவின்றாரு. 2 தீமோத்தேயு 2 சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒப்புவித்ததை மற்றவர்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல நீ என்ன பண்ணு, டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்றாரு. டிசைபிள்ஸை என்ன பண்ணு, மல்டிப்ளை பண்ணு அப்படின்றார். ஸோ நாம் அப்போ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு அதோடைய வல்லமையை, வலிமையை, நன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நற்செய்தி அப்படின்ற வார்த்தைக்கு என்னது நற்செய்தி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிற துர்ச்செய்தியோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நற்செய்தியோட மேன்மை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை தான் பவுல் இங்கே எழுத வர்றாரு. ஓகேவா. ஸோ அடுத்தது நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி. ஸோ அப்போ நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம்
ஒரு மனிதனுக்குள்ளாக என்ன செய்யும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதி வச்சுருந்தேன். என்னதில், நியாயப்பிரமாணம் உலகளாவிய பாவத்தை வெளிக்கொணர்ந்து தற்பெருமைக்கு இடமில்லாமல் கிறிஸ்துவின் மூலம் மட்டும் வரும் நீதியை நம்ம என்ன பண்ணுகிறது, தேடும்படிக்கு நம்மை தூண்டுகிறது. அதனால தான் பவுல் வந்து இந்த 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவன் தன்னை அறிந்து கொண்ட பின்பு அங்கேருந்து ஆரோக்கியமான உபதேசத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா பால் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? என்னோட கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 12வது வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, 12வது வசனம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை, ஆக்சுவலாக நாம் எல்லாருமே ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் பலவீனர்களை இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக, என்ன பலவீனம் அது? சரீர பலவீனத்தில் வியாதியில் இருந்த பலவீனத்தை பற்றி பேசுகிறதா? ரோமர் 5:6 எதை பற்றி பேசுது? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே. அப்படின்னா என்ன பலவீனம்? பிரதர், எனக்கு ஒரு நாள் தான் பிரதர் ஃபீவர் இருந்தது, அந்த பலவீனத்தை பற்றி பேசுகிறார் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறியும்படிக்கான சுயபலம் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா பவுல் வந்து கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்றாரு, எப்படி எனில் தேவன் ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு. அப்ப இங்க பவுல் என்னை பலப்படுத்தினார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, அப்படின்னா நான் சுவிசேஷத்தை சரியாய் அறியும்படிக்கு நான் பலவீனமாக இருந்தேன், ஆனால் அவர் என்னை என்ன பண்ணாரா, பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்கள் நான் வாசித்த அந்த 1 கொரிந்தியரை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்க அப்படின்னா 29வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தாராம். எதை அப்படின்னா 26 எப்படி எனில், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நாம் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறதற்காக அல்ல. அதனால தான் பால் என்ன பண்றாரு, இப்போ அந்த நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்றத என்ன பண்றாருன்னா காண்பிக்கும்படிக்கு நமக்கு 12வது வசனத்தில் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஸோ என்னை உண்மை உள்ளவன், நான் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லலை, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்ன பண்ணாரா, இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆரோக்கியமான உபதேசம் அல்லது அந்த நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளாக எதை செய்யும் அப்படின்னா, பவுல் சொல்றாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று அப்படின்னு தான் இருக்கு என்னுடைய வேதாகமத்தில். கரெக்டா? ஓகே. ஆக்சுவலாக இங்கிலீஷ் வெர்ஷன்ஸில் சூப்பராக இருக்காது, ஒரு சில வெர்ஷன்ஸில் எக்ஸீடிங்லி அபண்டன்ட் அப்படின்னு இருக்கு, NASBன்னு நினைக்கிறேன் அதில். ஓகே, இப்போது நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே பவுல் வந்து நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் அப்படின்னோடனே, ஓ அப்போ அறியாமல் அவிசுவாசத்தினால செஞ்சால் இரக்கம் வந்துடும் அப்படின்ற காரியத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம், போயிடுவோம். ஆக்சுவலாக
நான் வந்து இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு அகஸ்டின், கிறிஸ்டோடம், சர்ச் ஃபாதர்ஸ், கால்வின், மார்ட்டின் லூத்தர் இவங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நம்முடைய அதாவது நான் அறியாமல் அல்லது நான் அவிசுவாசத்தினாலே செய்தேன் அப்படின்றது போது பவுல் வந்து தன்னுடைய நீதியை கொண்டு வரவில்லை, ஓகேவா? ஆனால் தேவ நீதி எப்படி போதுமானதாக இருந்தது அப்படின்றதையும், பட் ஒரிஜினலாகவே பவுல் வந்து அந்த காலையில் நம்ம வாசிக்கும் போதும் வாசம் தேவ வைராக்கியம் கொண்டவராக யூதர்களுக்கு இருக்கிற யூதர்களுக்கு ரோமர் 10வது அதிகாரத்தில் பவுல் அதை கொண்டு வர்றாருல. ரோமர் 10வது அதிகாரம், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நாம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? ஆகிலும் அது. இந்த மாதிரியான வைராக்கியத்தில் தான் பவுலுமே இருந்தார். ஓகே, நீங்கள் அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தை வாசிங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் யூதன், 3வது வசனம், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் யூதர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறார். நீங்கள்லாம் எப்படி ஒரு தேவ பக்தி, அந்த தேவ நீதி கிறிஸ்துவினாலே வருகிறது, அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியான வைராக்கியம் உடையவனாக தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ரோமர் 10:3 சொல்லும்பொழுது ஏன் அப்படின்னா அவர்கள் தேவ நீதியை அறியாமல், ஸோ பவுலும் தன் சுயநீதியை நிலைநிறுத்தும்படிக்கு அதை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தேடிட்டு இருந்தார். ஓகேவா? அப்போஸ்தலர் 26 சொல்லும்போது சொல்றாரு, அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி அறிக்கையிடும் போது, முன்னே நானும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு தன்னுடைய அந்த ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வரும்போது சொல்றார். ஸோ இப்போ இந்த அறியாமை, அவிசுவாசம் அப்படின்றது பவுல் வந்து அப்படி இருந்தால் இரக்கம் பெறலாம் அப்படின்னு இல்லை, அப்படி இருக்கிறவர்களுக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு? இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அப்படி பவுல் தன்னை மிட்டிகேட் பண்ணுறவராக இருந்தார் அப்படின்னா தன்னை பிரதான பாவி அப்படின்னு குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டா? அதுவும் பிரதான பாவிகளில் ஒருவன் சொல்ல, தி அப்படின்ற டெஃபினட் ஆர்டிகல் போட்டு தன்னை த சீஃப் சின்னர் அப்படின்னு பவுல் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னோடு கூட 1 தீமோத்தேயு அந்த 1வது அதிகாரத்தில் 13வது வசனம் நம்ம வாசித்த அந்த வசனம், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனுமாய் இருந்தேன். இதில் இந்த 14வது வசனத்தை பாருங்களா, நம்முடைய கர்த்தரின் கிருபை என்னவா? கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட, தேவனுடைய கிருபை மாத்திரமல்ல, கிருபையோடு கூட என்னவா? அது ஒரு பேக்கேஜா, ஒரு முழுமையான பரிசு பொருளாக கிருபையை மாத்திரமல்ல, கிருபையோடு கூட விசுவாசம், அன்பு யார் மேல? தேவன் மேல இருக்கும்படிக்கு நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆக்சுவலாக நான் என்னோட இங்கிலீஷ் வெர்ஷனில் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். இங்கிலீஷில் இந்த வேர்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜஸ்ட் நான் வாசிச்சிடறேன். ஜஸ்ட் யாராவது இல்லை இங்கிலீஷ் வெர்ஷன் இருந்ததுன்னா வாசிங்கனாலும் ஓகே. 1 தீமோத்தேயு 1:14. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. நான் எடுத்துட்டேன். ஓகே. The grace of our Lord was poured out on me abundantly. கிரேஸ் மாத்திரம் இல்லையா, கிருபை ஊற்றப்பட்டது மாத்திரம் இல்லையா, along with the faith and love that are in Christ Jesus. ஸோ அந்த விசுவாசமும் அன்பும் யாருக்குள்ள இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசமும் அன்பும் அந்த கிருபை என்னிடத்திலே வெளிப்பட்ட பொழுது அந்த கிருபையை நான் ஏற்றுக்கொள்ளும்படியான விசுவாசமும் என்னோடுக்கு எனக்கு என்ன பண்ணப்பட்டது? கூட கொடுக்கப்பட்டது. பவுல் அதை அங்கீகரிக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, விசுவாசம் அப்படின்றது யாரால உண்டாகிறது? நம்மளால
உண்டாகிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஜான் கால்வின் வந்து இதை கோட் பண்ணும்போது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, விசுவாசம் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவருடைய முதன்மையான வேலை. ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய முதன்மையான வேலை என்னது? விசுவாசத்தை. ஏன்? விசுவாசத்தினாலே தான் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், அந்த கிருபையை அக்செப்ட் பண்ணுகிறவர்களாக மாற முடியும். அப்போ விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் முதன்மையான வேலை. அடுத்தது அவர் சொல்லும் பொழுது, த இல்லுமினேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் சுப்பீரியர் டு ரீசன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இயேசு கிறிஸ்து, யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்களா, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை நான் தேவனாக அக்செப்ட் பண்ணுகிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஏதாவது ஒரு 2 காரணங்களை சொல்லுங்களா? அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஒரு 2 காரணம். கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஏன் 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 அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி give a scientific reason or a rational. ஓகேவா? இயேசு கிறிஸ்து தேவன் என்கிறதற்கு ரேஷனல் கொடுங்களா? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் நம்மளை நம்ப வைக்க முடியும். எழுதப்பட்ட வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவன் அப்படின்றத நாம் நம்புகிறதற்கான விசுவாசத்தை நம்மிலே உண்டாக்க முடியும். எந்த ரீசனும் ஹெல்ப் பண்ணாது. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு சிலருக்கு 4வது வசனம் சொல்லுகிறது, மகிமையான சுவிசேஷம் அவர்களுக்கு பிரகாசமாகிறாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். ஆனா ஒரு கூட்டத்துக்கோ என்ன சொல்றாங்க? 6வது வசனம் வாசிங்க, 4:6. இருளில் இருந்து, அப்படியே ஆதியாகமம் 1வது அதிகாரம் போனீங்க அப்படின்னா, let there be a light அப்படின்னு சொன்னாராம், வெளிச்சம் உண்டாயிட்டான். so let there be a faith. என்னவா? இயேசு கிறிஸ்து ஆரோக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா, விசுவாசம் நம்மளாலே உண்டாக்கப்படுகிறது அல்ல. let there be a faith. it was created by God the Spirit. வாசிங்க சிஸ்டர். எங்கள் இருதயங்களிலே, கால்வின் அதை தான் சொல்றது, the illumination of the spirit is superior to reason. faith therefore is more of heart than of brain. விசுவாசம் என்பது மூளை அறிவினாலே ஒரு மனிதனுக்குள்ளாக உண்டாக்கப்படுகிற காரியம் அல்ல, அது தேவன் நம்மிடத்திலே பிரகாசிப்பிக்கிற காரியம், நம்முடைய இருதயத்திலே உண்டாகிற காரியம். and more of the disposition than of the understanding. புரிந்து கொள்ளுகிறதல்ல, புரிந்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பின்பற்றுவேன் என்ற முடிவுக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு காரியமா. தேவனால் பிரகாசிக்கப்படும் போது மாத்திரம்தான். எத்தனையோ பேர் வந்து ஆக்சுவலாக ஜான் மெக்காத்தர் சொல்லும்போது சொன்னார், ஒரு சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவை நான் வந்து இரட்சகராக பார்க்கிறேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் தேவனாக பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபெய்த். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் அக்செப்ட் த லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட், யூ ஆர் நாட் சேவ்ட். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்கிற அவர் கர்த்தத்துவமுடையவர், அவர் தேவத்துவத்தின் பரிபூரணங்களை சரீர பிரகாரமாக இந்த மாம்சத்திலே இருக்கும்பொழுது வெளிப்படுத்தினார். அவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவனே அல்ல. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லாமே அதுக்கு தான் எழுதுறார். யோவான் அவன் அந்தி கிறிஸ்து. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுதல் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர் இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து தேவன். ஓகே, ஸோ ஜோனத்தான் எட்வர்ட் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, faith is not a product of human nature nor is it within the power of men to beget it themselves. மனிதர்கள் தங்களாலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. this is the immediate effect of almighty power of God. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்பொழுது நடக்கிற முதல் காரியம் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அங்கீகரித்தார். அப்பதான் தேவன் என் பாவத்திற்காக மரித்தார் அப்படின்னும் பொழுது அதோட வெயிட்டேஜே புரியும். சார்ல்ஸ் ஹார்ட் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, சார்ல்ஸ் ஹார்ட் என்கிறதான
தேவ மனிதன். ஃபெய்த் இஸ் a gift of God, it is not work of man, it does not originate in the free will of the sinner. பாவ மனிதன் தன்னுடைய எல்லாருமே என்னது, எல்லாருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரதர் நம்ம ஃப்ரீ வில்குள்ளே இருக்கிறோம் பிரதர். ஃப்ரீ வில்குள்ளே மார்ட்டின் லூதர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ஆர் வில் இஸ் அண்டர் த பாண்டேஜ். நம்முடைய விருப்பங்கள் கட்டுக்குள் இருக்கின்றது. என்னவ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசு அதை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஸோ அதனால தான் இயேசு சொல்றாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய கொள்ளையுடைமைகளை எடுக்க அப்ப நாம் அவனுக்குள்ளா இருந்தோம், அவனை கட்டி அவனிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரா, தம்முடைய ரத்தத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை. அது சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் இஸ் நாட், அவனுக்கு பே பண்ணது கிடையாது. ஓகேவா? நம்முடைய புரிதல் என்னாச்சு அப்படின்னா, இயேசு நம்மை மீட்கும் போது பிசாசுக்கு நம்மளை பிசாசுக்கு என்ன பண்ணாரு, இல்லை, விலைக்கிறையும் நித்தியானந்தம் உள்ள தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இவனுடைய கொள்ளையுடைமைகளை மரணத்தை ஜெயித்ததினாலே, சிலுவையிலே தம்மை மறிக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்ததினாலே, மறித்து உயிர்த்தெழுந்ததினாலே அவனுடைய எல்லா பவர்ஸையும் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சு நம்மளை மீட்டிருக்கார். ஓகே, பிபி வார்ஃபீல்ட் என்கிறதான தேவ மனிதன் சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா, ஃபெய்த் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் இன் டபுள் சென்ஸ். விசுவாசம் என்பது ரெட்டை காரியம், ரெண்டு விதங்களிலே அது தேவனுடைய பரிசா. எப்படின்னா, இட் இஸ் கிவன் ஆஸ் இன் த கிரேஷியஸ் ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட் இன் அவர் ஹார்ட்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிருபையாய் தன்னுடைய வேலையை என்ன பண்ணாரா, துவங்குகிறதற்கு. நெக்ஸ்ட், and it is given us in the gracious revelation of the truth in Christ. கிறிஸ்துவின் மூலமாக போதிக்கப்படுகிற கொடுக்கப்பட்ட உபதேசங்களை புரிந்து கொள்ளும்படியான கிருபையும் நமக்கு என்ன பண்ணுகிறது, கொடுக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இப்போதான் 15வது வசனத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தின் நியாயப்பிரமாணம், ஆரோக்கியமான உபதேசத்தின் ஒரு பகுதி, அது ஒரு மனிதனை நித்தியானந்த மகிமையை தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கொண்டு வந்து எதை காண்பிக்கும் அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை, வந்தார் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி. ஆக்சுவலாக ஜான் மெக்காத்தா தன்னுடைய செர்மனில் இந்த வந்தார் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, he came into the world. This statement is very important statement. ஏன் அப்படின்னா, நீங்க 3வது அதிகாரம், இந்த அதிகாரத்தோட அடுத்த ஆரோக்கியமான உபதேசம் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது அதிகாரத்தின் 16வது வசனம், அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை தான் பவுல் கொண்டு வர்றார். இந்த ஆரோக்கியமான உபதேசம் எதை கொண்டு வரும் அப்படின்னா, கட்டுக்கதைகளை அல்ல, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவன். அவர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு வந்தார். ஆக்சுவலா இந்த வந்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது, இட் டஸ் நாட் சே he came into existence. உலகம் உண்டாக்கப்பட்டது, கரெக்டா? உலகம் முன்னாடி கிடையாது, அது அந்த மாதிரி யாராவது இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டார் அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. அவர் வந்தார் அப்படின்னா வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வருகிறதற்கு முன்பே வேறொரு இடத்திலே அவர் இருந்தார். இட் டஸ் நாட் சே he came into being. அவர் ஜீவனுள்ளவராக மாம்சத்தில் குழந்தையா, அவர் அதற்கு முன்பாகவே ஜீவனுள்ள தேவனாகவே நித்தியமாய் யுகாயுகமாய் இருக்கிறார். It does not say he was created. It does not say he was made. But it implies not only his incarnation but his pre-existence. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். He was God. ஓகே, ஸோ அதை நம்ம யோவானுடைய சுவிசேஷ புத்தகங்களில்
வந்தார் அப்படின்ற அந்த காரியத்தை இயேசு அதிகமாய் வலியுறுத்துகிறத பார்க்க முடியும். நான் குயிக்காக ஒரு சில வசனங்களை சொல்கிறேன். யோவான் 1:9 சொல்கிறாரு, உலகத்திலே வந்து நீங்கள் எல்லாமே இந்த பாவிகளை ரட்சிக்க வந்தார் அப்படின்ற அந்த வசனத்தோடு கூடவே தொடர்பு படுத்திட்டே வாங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த வந்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஏன் அவர் வந்தார்ன்ற காரியம் ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா அப்பதான் நம் மெய்யான ஒளியிலே பிரகாசிப்பிக்கப்பட முடியும். அவர் ஆக்சுவலாக 11 சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள், அதை விட்டுருங்க. 1:27 சொல்றாரு, யோவான் ஞானன் சொல்றாரு, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். இதே யோவான் சினாப்டிக் காஸ்பல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இவர் எனக்கு முன் இருந்தவர் அப்படின்றதையும் சொல்றாரு. ஓகேவா? யோவான் 3:16 சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளப்பட்டார். என்ன பட்டார்? நாம் நித்திய அழிவுக்குள்ளாக போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தருளப்பட்டார். 17 சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. 6:38 சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கே குமாரனாகிய தேவன் என்ன பண்ணாராம்? வானத்திலிருந்து இறங்கி வந்தாராம். அப்ப அவர் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அவர் வானத்திலே தேவனாகவே இருக்கிறார். ஆக்சுவலாக நமக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிக்கும் போது நம்முடைய பிரச்சனை வந்து அங்கே இயேசு கிறிஸ்துவை சரியாக பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு தமிழ் எம்சிக்யூ அல்லது இங்கிலீஷ் எம்சிக்யூ என்னோடு கூட வேலை செய்கிறதான பிரதர் ஜான் அப்படின்ற ஒரு சகோதரன் எங்களோடு கூட அந்த திருச்சபையில் அவங்க பங்கெடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் ரொம்ப அழகாக அவர் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தியோஃபனி கிறிஸ்டோஃபனி, அதாவது பழைய ஏற்பாட்டின் யாவே, நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வேதாகமம் எகோவா யாவே அப்படின்னு சொல்லும்பொழுது பிதாவாகிய தேவனை மாத்திரமே காண்பிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது தவறான புரிதல். பழைய ஏற்பாட்டின் 90% ஆஃப் த பிளேசஸில் யாவே எகோவா அப்படின்னு சொல்லும்பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான யூதர்களுடைய தேவனான பழைய ஏற்பாட்டின் தேவனான இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. நமக்கு என்னன்னா அங்கே வந்து தேவன் ஏதோ டைரக்டாக வந்தார் நினச்சிட்டு இருக்கோம். அங்கே பிதா வந்து யாரும் பார்க்க முடியாதவர். கரெக்டா? ஸோ இந்த எம்சிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் அதை அனுப்புகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது புரியல அப்படின்னா நான் பண்ணாமல் அந்த சகோதரனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். உங்களுடைய நம்பர்ஸை கொடுத்தேன்னா அவரே உங்ககிட்ட கால் பண்ணி, ஏன்னா அவர் ரொம்ப ஹீ இஸ் அ பேஷனேட் இன் தட். அவருக்கு வந்து நானும் அவரும் காரில் போகும்போது நான் ஏதாவது ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டிலேருந்து படிச்சுட்டு பழைய ஏற்பாட்டில் வந்து அங்கே கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவ சொல்லுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவார்னா அடுத்த நாள் அதில் ஆட் பண்ணுவார். அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து எங்களோட 2 பேரோட டிஸ்கஷனும் மேஜராக அதில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒழுங்காக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். 8 சொல்கிறாரு, யோவான் 8 யோவான் 9 சொல்ல பார்க்கலாம். யோவான் 9:39, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்காக நான் இந்த ஆரோக்கியமான உபதேச வசனம் அப்படின்றது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஸோ வந்த நபர் யார் அப்படின்னா அவர் மகிமையான சுவிசேஷத்திற்கான பொருளே அவர் தான் இந்த சுவிசேஷம், அவர் தான் இந்த சுவிசேஷத்தின் மைய நாயகர். ஓகே, 10வது அதிகாரம் யோவான் 10:10 நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு நித்திய ஜீவன் நமக்குள்ள அந்த ஒன்னே இந்த ஜீவன் அப்படின்னா இந்த பூமியில வாழுகிறதற்கு அல்ல. ஏன் அப்படின்னா அடுத்த சொல்றாரு அது பரிபூரணப்படவும். வாட் an amazing God. ஸோ அதுதான் காஸ்பல். லூக்கா 19 சகேயு கிட்ட பேசும்போது சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன்
வந்திருக்கிறார். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீங்கள் ஆக்சுவலாக ஓகே, நான் இன்னொரு பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருக்கேன். மத்தேயு எடுத்துகிட்டு இருக்கேன். மத்தேயு 11வது அதிகாரத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் ஸ்நானன் வந்து ஆட்களை அனுப்பி கேட்குறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர? இந்த வருகிறவர் அப்படி அதை நீங்கள் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா தானியேலிருந்துலாம் அமேசிங்கான பேசேஜஸ் இருக்கு. அவர் கேட்குறாரு, நீங்கள் தானா மேசியா? ஆக்சுவலாக இத்தனைக்கும் யோவான் யார் அப்படின்னா, இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆவியானவராலே வெளிப்பாட்டை பெற்ற யோவானுக்குமே பயம் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணும், ஷேக் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில். ஸோ நம்ம எல்லாம் இருளில் இருக்கிறோமா ஒளியில் இருக்கிறோமா? இட்ஸ் அன் என்கரேஜிங் வேர்ட்னா, இதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஓகே, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். இதை விட்டுட்டு வியாதி நீங்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா வேற்றுமையான உபதேசம். கடன் பிரச்சனையை நீக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், வேற்றுமையான உபதேசம். உன்னுடைய வாழ்நாள் செழித்திருக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், வேற்றுமையான உபதேசம். 10வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அந்த பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்ல, அது 10வது வசனம் சொல்றவருங்களா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, இயேசு மாம்சத்தில் வந்தபடியினாலே அந்த கிருபை என்ன பண்ணப்பட்டிருக்கா, வெளிப்படுத்தப்பட்டது. தீத்துக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதையும் கொண்டு வர்றார். தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, அதுக்கு அடுத்த பாசேஜ் இன்னும் அமேசிங்கான பாசேஜ், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஸோ அந்த ரட்சிக்கத்தக்கதான தேவ கருவை மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசின் மூலமாக வந்தது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய அவபக்தியை லௌகிக இச்சையை வெறுக்க வைக்கிறதா, தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கிறது மாத்திரமல்ல, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, பவுல் அதனால தான் சொல்றாரு, நான் அறியாம செஞ்சா பரவாயில்ல, எதுனா செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் மாம்சத்தில் இயேசு பாவிகளை ரட்சிக்கும்படி உலகத்தில் வந்தார். ஸோ நியாயப்பிரமாணம் என்னை புரிய வைத்தது, நான் அந்த இயேசுவை ஆராதிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வர்றார். 14வது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய. ஸோ நற்கிரியை செய்கிறதுக்கு நாம பக்தி வரையத்தை கொண்டு வரது இல்லைங்க, அதை நமக்குள் வைக்கிறார், நமக்குள் கொடுக்கிறார். ஸோ நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ நம்ம முடிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனம். இப்போ பவுல் சொல்கிறாரு, அந்த 13வது வசனத்தில் சொன்னார்ல, முன்னே நான் தூஷிக்கிறவன் துன்பப்படுத்துகிறவன் அப்படிலாம் இருந்தார், நான் பிரதான பாவி அப்படின்லாம் சொன்னார்ல. ஆனால் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு
அந்த இரக்கம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய முன்னாடி ஸ்டேட்டஸ் என்ன பண்ணார்? திருச்சபையை துன்பப்படுத்துகிறவராக பவுல் என்ன பண்ணார்? போயிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் கலாத்தியர் நிருபத்தை வாசிங்க அப்படின்னா பவுல் 1வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஓ இப்படி நம்மை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது தேவனுடைய அவன் எந்த விசுவாசத்தை மறுதலித்தானோ அதே விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்று தேவனை குறித்து மகிமைப்படுத்தினார்கள். அப்படி மாற்றுகிறது தான் தேவனுடைய சுவிசேஷம். அதுதான் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். இதை போதிக்காம தீமோத்தேயு வேற எவனோ எதையோ சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு? ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரே ஒரு அந்த ஃப்ரேஸை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு, பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நம்முடைய ரட்சிப்பில் தேவன் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு அப்படின்றத நம்மளால் உணர முடியாது. பவுல் ரொம்ப அருமையாக உணர்ந்தபடினால தான் சொல்கிறாரு, கலாத்தியரில் சொல்கிறார். கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நீங்கள் ஜஸ்ட்டு ஆக்சுவலாக நான் எழுதி வைக்கல, ஆனால் அந்த கலாத்தியர் 1வது அதிகாரம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தமஸ்குவுக்கு போறவர்களும் தேவன் பொறுமையாக இருந்தாராம். நம்ம ரோமர் 3வது அதிகாரம் 26, 27 பார்த்துருக்கோம்ல. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலங்களில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய அவர் நீதிபரர் தான். ஆனால் என்ன பண்ணாராம்? பழைய ஏற்பாட்டிலையும் சரி, நாம தேவனை மறுதலிக்கும் போதும் சரி, நம்ம இடத்துல அவர் பொறுமையாக இருக்கிறார். காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக ப்ரொபிட்டியேஷனாக, அட்டோன்மெண்ட்டாக, கிருபாதார பலி, தேவனுடைய கோபத்தின் வீரியத்தை என்ன பண்றாரா? நிவாரணம் செய்து நம்மை தேவனிடத்திலே சமாதானம் பண்ணுகிற கிருபை. அப்போஸ்தலர் 17 அத்தேனே பட்டணத்தில் பவுல் பேசும்போது சொல்றாரு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். பவுலுக்கு இதான் பொருந்தும். அவன் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல ரொம்ப பேஷியண்டா இருந்தாராம். லூக்கா 13வது அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க, சமயம் இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, பிலாத்து ஒரு சில கலிலேயர்களை பலி செலுத்தும்படி வந்தவங்களை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கேட்குறாரு, அப்படிப்பட்டவைகள் சம்பவித்தபடினாலே எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அடுத்தது இயேசு சொல்றாரு, எப்பா கலிலேயனை விட்டுருப்பா, எருசலேமில் ஒரு கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் செத்தாங்கல்ல, அங்கே என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் போயிட்டு வீட்டில் வாசிங்க. 6வது வசனத்திலேருந்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம் நடப்பட்டிருந்ததாம். ஆக்சுவலாக இது நமக்கு யூனிக்காக இருக்கலாம், ஆனால் யூதர்கள் அதை செய்கிறவர்கள். ஆனால் அத்திமரம் எந்த விதமான கடின உழைப்பும் இல்லாமலே வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் திராட்சை தோட்டம் என்ன பண்ணணும்? திராட்சை தோட்டத்தின் ஒரு ஊமையை இயேசு சொல்லும்போது சொல்றாரு, ஏன்னா யூதர்களை திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பிடுவாங்க. நீங்கள் ஏசாயா 5 பார்த்தீங்கன்னா இருக்கும், சுற்றிலும் வேலி அடைத்து என்ன பண்ணாங்களா? ஒரு ஆலையை உண்டு பண்ணி. அப்போ ஒரு திராட்சை தோட்டம் அப்படின்னா ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அதை கரெக்டான அறுவடை செய்ய முடியும். அப்படிப்பட்ட திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டு எல்லா விதமான உதவிகளையும் செய்தாராம். ஆனாலும் மறுதலிப்பு தொடர்ந்துட்டே இருந்ததாம். பிதாவாகிய தேவன் சொன்னாராம், எதற்கு இது இந்த தோட்டம் என்ன பண்ணுது? இது தோட்டத்தையும் அப்பொழுது அவன் 7வது வசனம், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமா, அது கனி கொடுக்க வேண்டிய காலம் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சா, ஒரு கனியும் இல்லையா? இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு தோட்டக்காரராகிய இயேசு சொன்னாராம், பிதாவை பார்த்து, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால். ஆனால் நம் கனி கொடுக்கும்படியான எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்தார். அதனால தான் நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியும். ரோமரில் சொல்றாரு, தேவ தயவு நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறதா, நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம்.
பேதுரு எழுதுமோ சொல்றாரு, கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். 2 பேதுரு 3:15. ஏன் தேவன், அதுவும் நீங்க ஆக்சுவலா பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சிலுவை வரை தான் துன்பத்தை அனுபவித்தாரா, அதற்கு பின்பு துன்பத்தை அனுபவித்தாரா? இயேசு கிறிஸ்து சிலுவை வரைதான் துன்பத்தை அனுபவித்தாரா, அல்லது அதன் பின்பும் துன்பத்தை அனுபவித்தாரா? இந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. அதற்கு பின்பும் அனுபவித்தார், இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்களா, இப்படி போட்டு போக வேண்டியவர் வெயிட் பண்றாரு அப்படின்றதே அதுவே ஒரு பிரச்சனை தான். கரெக்டா? அவருக்கு அவருடைய நீதிக்கு அது வந்து ஸ்டேக். பவுல் கிட்ட சொல்றாரு, அதை மாத்திரம் நம்ம வாசி முடிச்சிடலாம். ஓகே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்ல 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து. நீங்க எபேசியர் 1வது அதிகாரத்தின் கடைசி 4 வசனங்களை வாசிங்கன்னா, இயேசு எங்க வீற்றிருக்காரு, அவருடைய வல்லமை என்ன, வெளிப்படுத்தல பார்த்தீங்க அப்படின்னா, யூத கோத்திரத்து சிங்கம், அவர் என்னவா, சுருளை வாங்கவும் அதை பிரிக்கவும் அவர் எல்லா வல்லமையும் உடைய தேவன். அவர் பவுலுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரா, நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாராம். பவுல் சொல்றாரு, இந்த ஆரோக்கியமான உபதேசம் பாவிக கிட்ட சொல்லுங்க, தேவன் உங்களுடைய ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் உங்களிடத்திலே தன்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றும்படிக்கு பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபையையும் கொடுத்து, விசுவாசத்தையும் கொடுத்து, அன்பையும் கொடுத்து உங்களை ரட்சிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இதை விட்டுட்டு நம்ம காஸ்பல் மெசேஜ் சொல்ல போனால் ரோட்ல இல்லை நம்ம கூட இருக்கவங்களுக்கு காஸ்பல் மெசேஜ் நம்ம சொன்னோன்னா எவ்வளவு கீழ்த்தரமாக நோய்களை குணமாக்குகிறவரா அதை மாத்திரமே காட்டுறோம். அதுதான் பிரச்சனை. அதை மாத்திரமே காட்டுறோம். அதனால தான் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, தர்க்கங்களை தான் உண்டாக்குவார்கள், சண்டைகளை தான் உண்டாக்குவார். பவுல் சொல்றாரு, நிறுத்திரு. இதை தான் முடிக்கும் போது தான் பவுல் கடைசியாக வந்து அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, அந்த வசனத்தை வாசிடலாம். தான் இரக்கம் பெற்றேன் அப்படின்னு 16வது வசனத்தில் சொல்லுகிறவர் இப்போ சொல்றாரு 17வது வசனம், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனும். எவ்வளோ அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்களா தேவனை. இப்போ பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு காரியத்தை உணர்ந்த போது அந்த டாக்ஸாலஜி எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்களா. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. நம்ம துதி எப்ப நமக்குள்ள உண்டாகும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நாம் சரியாய் புரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் எனக்காக மரித்தார், அவர் முழுவதும் தேவத்துவத்தை உடைய நபர் அப்படின்ற அந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை புரிந்து கொள்ள வைத்தபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த உறுதித்தன்மையை உணர்ந்தவர்களாக மற்றவங்களுக்கு நீங்கள் காஸ்பல் ஷேர் பண்ணும்போதும் சரி, உங்கள் குடும்பத்தை போதித்து நடத்தும் போதும் சரி, தயவு செய்து வேற்றுமையான உபதேசங்கள், வம்ச வரலாறுகள், கட்டுக்கதைகள், நம்முடைய மிஷினரிஸ் செய்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். என்ன பண்ணுறாங்க, நார்த்லேருந்து இங்கே வந்து கதைகளை தான் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டா? நாங்கள் அங்கே போனோம், அங்கே ப்ரேயர் பண்ணோம், அவங்களுக்கு அது நடந்தது, இப்படிப்பட்டவங்க ரட்சி. அங்கே பேச வேண்டியது நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு
அதுக்கு அந்த மெசேஜுக்கான இடத்தையே நம்ம கம்மி பண்ணிடுறோம். ஸோ இந்த காலவெளியில் நாம் அதை அனுபவித்தவர்களாக பவுல் முடிக்கிற அந்த டாக்ஸாலஜி, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தில் உண்டாகவும் மற்றவர்களுக்கு அது உண்டாகும்படியான ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்கிற சீஷர்களை தேவன் நம்மிடத்தில் தொடர்ந்து வேலை செய்யும்படிக்கு நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் நித்தியானந்தமுள்ள அந்த தேவனுடைய மகிமையின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளாக அவனுடைய நிலைமையை உணர வைத்து அவனுடைய தற்பெருமைகளை உடைத்து இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற தேவ நீதிக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதை நாங்கள் உணர ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை பிரசன்னமானது. வாட் அன் அமேசிங் லார்ட். உங்களுடைய முதலாம் வருகை ஆண்டவரே எவ்வளவாய் காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உம்முடைய 2ஆம் வருகைக்கு காத்திருக்கிறவர்களை எங்களை மாற்ற பண்ணுகிறது. அந்த நம்பிக்கையை எங்களிலே ஆண்டவரே தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவுகிறது ஆண்டவரே. இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாய் நாங்களும் மற்றவர்களுக்கு அதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கவும் ஆண்டவரே, தீமோத்தேயு சீஷனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதே ஆண்டவரே சீஷர்களாய் இருக்கிற எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் இந்த காலவெளியில் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.